இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற போது எனக்கு இங்கே பேச வந்த மகிழ்ச்சியை விட என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஐயா வந்தாங்க, அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து வந்தோம். அங்கே இருந்து பின்னாடி இருந்து ஒருத்தர் ஐயான்னாரு. திரும்பி பார்த்தேன், என்ன அப்படின்னா, 1989லேருந்து 92 வரைக்கும் உங்கள்கிட்ட படித்தையா அப்படின்னார். 89லேருந்து 92 வரைக்கும்னா ஏறத்தாழ அதில் ஒரு 8, இப்போ ஒரு 24, 32 வருஷம் கழித்து என்கிட்ட படித்த ஒரு மாணவர் வந்து, ஐயா நான் உங்கள்கிட்ட படித்தேன்னு விரும்பி வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாருன்னா அவருடைய அறிவுக்கு நான் காவலாக இருந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அதான காவல், அதான காவல். நீங்கள் என்னவா இருக்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டோம். நான் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். நான் கேட்டேன் வெளிப்படையாக சொல்லு, நீங்கள் இப்போ நான் பேசுகிறேங்கிறதுக்காக வந்தீங்களா இல்லை அதிகாரி வர்றாருங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ஓப்பனாக கேட்டேன். என்னோடய பேராசிரியர் பேசுகிறார், அதை கேட்குறதுக்காக வர்றேன்னு வந்தீங்களா இல்லை உங்கள் அதிகாரிகள்லாம் தலைமை தாங்குறாங்க முன்னிலை வைக்கிறாங்கங்கிறதுக்காக வந்தீங்களான்னு கேட்டேன். ரெண்டும் தான்னு சொல்லிட்டார். சேஃபான பதில். ஆமாம், ரெண்டும் தான், குழப்பாதையா, ரெண்டும் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கல்வி கொடுத்த ஆசிரியன் ஒரு காவலன், காவல்துறையில் இருக்கிறவர்களும் காவலர்கள் தான். என் உயிருக்கு ஒரு ஆபத்து என்றால் இவர் காப்பாற்றுறார், என் உடைமைக்கு ஒரு ஆபத்து என்றால் காப்பாற்றுகிறார். என் வீட்டுக்கு ஒரு கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு ஃபோன் பண்ணால் இவர் தான் உடனே ஓடி வர்றார். ஆசிரியர் ஓடி வர முடியாது. டிஃப்ரென்ஸு சொல்கிறேன் நான். இப்போ எனக்கு என் மாணவன், பழைய மாணவன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ப்ரொஃபஸர் எங்கள் வீட்டுக்கு கொள்ளைக்காரன் வந்துட்டான், உடனே வாங்க. நான் போய் என்ன செய்ய? நான் போய் அவன்கிட்ட போய் கற்றதனால் ஆய பயன் என்கொள், வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரப்பா. உனக்கு தெரியுமா, வெக்காமை என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட? திருட்டு போயில்கிட்ட. அவன் கண்ணக்கோள் வச்சு இறங்கியிருக்கான். வெக்காமை என்றால் என்ன பொருள் தெரியுமா தம்பி? அவன் இந்த சேரில் உட்காருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம். எனக்கு தெரியாது வெக்காமைன்னா என்னன்னு தெரியாது. வெக்காமை என்றால் பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது. இப்பொழுது நீ இந்த கதவை உடைத்து கொண்டு எதற்காக வந்திருக்கிறாய்? நான் அதாவது நம்ம தமிழ் பாண்டித்யத்தை அவன்கிட்ட காட்டுறான். நீ எதற்காக வந்திருக்கிறாய்? பிறன் பொருள் வெக்குவதற்காக வந்திருக்கிறாய். இன்னும் செழுமையா, வெக்க நினைப்பதை நினைத்து வெட்கப்பட வேண்டும். பெரிய கத்தி எடுத்து குத்திடுவான். கத்தி எடுத்து குத்துறதோடு மட்டும் இல்லாமல் சென்மத்துக்கு இனிமேல் இந்த வீட்டில் திருட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு போயிடுவான். சார், வீட்டில் இருக்க ஒரு திருடன் வந்துவிட்டான்னா நான் பிரயோஜனப்பட மாட்டேன். ஒரு ஆசிரியன் பிரயோஜனப்படுவானா? ஒரு பேச்சாளன் பிரயோஜனப்படுவானா? ஒரு காவல்துறை அன்பருக்கு தான் நம்ம ஃபோன் பண்ண வேண்டியது. ஐயா வாங்கய்யா. ஆங்கிலத்தில் பெரியவர்களே பிகமிங் அண்ட் பீயிங் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. பிகமிங் ஏ போலீஸ்மேன் இஸ் வெரி ஈஸி. ஈஸினா எளிதுன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்கான ஒரு பயிற்சி, ஒரு வருஷமோ வேலூர் ட்ரைனிங் காலேஜில் 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சிட்டிங்க, யூனிஃபார்ம் போட்டிங்க, அதுக்கான தகவல்களை சேகரிச்சிட்டிங்க, ஒரு டிஎஸ்பி எப்படி இருக்கிறது, ஒரு எஸ்பியா எப்படி இருக்கிறதுங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹவ் பிகம் ஏ போலீஸ்மேன். யூ ஹவ் பிகம் ஏ போலீஸ்மேன். பட் பிகமிங் இஸ் நாட் பீயிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவது என்பது வாழ்வதாகாது. இப்போ நான் ஆசிரியனாக ஆயிட்டேன்,
நான் ஆசிரியனாக ஆனால் காவலனாக இருக்க முடியாது, நான் ஆசிரியனாக வாழ வேண்டும். அது மாதிரி காவலர்கள் ஆகிவிட்டால் போதாது, காவலர்களாகவே வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல, போலீஸ்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. யூனிஃபார்ம் அடையாளமே ஒழிய அங்கீகாரம் கிடையாது ஐயா. ரொம்ப தெளிவாக யோசிங்க. இப்போ ஐயா யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கன்னா அடையாளம், ஐயா வர்றார், கண்காணிப்பாளர் வர்றார், அடையாளம். அங்கீகாரம் எது தெரியுமா? என்னை இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து அநியாயங்களிலும் இருந்து அவர் தன் உயிரை பணைய வைத்து என்னை காப்பாற்றுவாரே, ஆனால் அதுதான் அடையாளம், உண்மையான அடையாளம், அதுதான் உண்மையான அங்கீகாரம். அப்படி அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால் he has not merely become a policeman, he is also a policeman. சரியா? போலீஸ்காரராக ஆய்விடுவது என்பது காவலராவது இல்லை. காவலராக ஆவது என்பது வேறு, காவலராக வாழ்வது என்பது வேறு. யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்கிறார்களோ, எந்தெந்த பதவியில் இருக்கிறார்களோ, அந்த பதவியின் பொறுப்பை உணர்ந்து அந்த பதவிக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மானுடத்தின் காவலர்கள். இவள் தான் இந்த மானுட காவல். நீங்கள் மெட்ராஸ் வந்தீங்கன்னா, தம்பி மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறார், நீங்கள் ஏர்போர்ட் போகிற வழியில் ஒரு சின்ன முனீஸ்வரர் கோயில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கோயிலுக்கு என்ன பேர் தெரியுமா? பாடிகார்டு முனீஸ்வரர். யாருக்கு? முனீஸ்வரருக்கு பேர் பாடிகார்டு முனீஸ்வரர். நீங்கள் புதுசாக ஒரு 2 வீலர் வாங்கினாலும், புதுசாக ஒரு 4 வீலர் வாங்கினாலும் அங்கே கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி எடுத்தால் அந்த வாகனத்துக்கு ஆபத்து வராதுன்னு நம்புகிறாங்க, நம்பிக்கை. அப்போ பாடிகார்டு முனீஸ்வரர் தான் மானுட காவல். சரியா? அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? முனீஸ்வரருக்கு அவருக்கு பாடிகார்டுன்னு வச்சுருக்கான் பாருங்க. பாடிகார்டு. அவர் அங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாரு, சார் உங்கள் பென்ஷனை விட எனக்கு அதிகமாக பணம் வருதுங்கிறார். யாரு? பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் இருக்க பூசாரி, ப்ரொஃபஸர் உங்கள் பென்ஷனை விட எனக்கு அதிகமாக பணம் வருது அப்படிங்கிறார். அப்போ மக்களெல்லாம் சேர்ந்து அந்த பூசாரியை காப்பாற்றுறாங்க, பூசாரி முனீஸ்வரரை காப்பாற்றுறாரு. சொல்கிற நல்ல குறிப்பு கவனிச்சுங்க. மக்களெல்லாம் சேர்ந்து பூசாரியை காப்பாற்றுறாங்க, பூசாரி முனீஸ்வரரை காப்பாற்றுறார், முனீஸ்வரர் மக்களை காப்பாற்றுறார். இப்படி ஒரு சர்க்கிள். இப்போ பாடிகார்டு முனீஸ்வரருங்கிற ஒரு கோயிலில் ராபர்ட்டுங்கிறவரோ அப்துல்லாங்கிறவரோ ஒரு வாகனம் வாங்கினா கொண்டு போய் பூஜை பண்ணுவாரா? முடிஞ்சவரை குழப்பிடுறது. பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் பூஜை பண்ணால் 2 வீலருக்கு ஆபத்து வராது, அது காவல். 2 வீலருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் இந்துவும் நினைப்பான், கிறிஸ்துவனும் நினைப்பான், இஸ்லாமியனும் நினைப்பான். அப்படி தானே சார்? எந்த புது வண்டி எடுத்தவன் எவனாவது இன்னைக்கு புறப்பட்டு ஃபஸ்ட்டு போகிற போதே ஒரு லாரியில் அடிபட்டு பாருங்கள், நடக்கலைன்னா பாருங்கன்னு எவனாவது சொல்லியிருக்கானா? சேஃபாக போகணும், சேஃப், பாதுகாப்பு. ஆனால் பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலில் கூட ராபர்ட் தன் 2 வீலரை வச்சு பூஜை பண்ண மாட்டேங்கிறான். பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்துல்லா பண்ண மாட்டான். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, பாடிகார்டு முனீஸ்வரர் இந்துக்களின் காவல், மானுட காவல் அல்ல. நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்குங்க. பாடிகார்டு முனீஸ்வரர் யாருக்கு காவல்? இந்துக்களின் காவல். சிவபெருமான் யாருக்கு காவல்? இந்துக்களுக்கு காவல். மகாவிஷ்ணு வேண்டாம், நான் பாட்டில் மகாவிஷ்ணுன்னு சொல்லி அவன் வந்து டபார் நீ கருப்பாக பிறந்ததே நீ செஞ்ச பாவத்தினால வேணுவான்.
ஆமாம், நான் கருப்பாக பிறந்து நான் செஞ்ச நான் பாவம் செய்யலை அவன் பார்த்தானா? கிறுக்கு பிள்ளைகளாக இருக்கான் எல்லா பேரும். இப்போ நான் கருப்பாக பிறந்தது பாவத்தினாலையா? எங்கள் அப்பா அம்மா கருப்பு, நான் கருப்பு, அவ்வளோதான். ஒருத்தனுக்கு கண் பார்வை இல்லைன்னா உனக்கு கண் பார்வை இல்லாமல் போனதுக்கு நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது சார்? திருவள்ளுவர் சொன்னார், பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. உடம்புல ஊனமாக இருக்கிறதுங்கிறது யாருக்கும் பழி கிடையாது. வேற எது பழி தெரியுமா? அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. உனக்கு ஊனம் இருந்தால் பிரச்சனை இல்லைப்பா, நீ முயற்சி செய், உன்னால் வாழ முடியும், உன்னால் வெற்றி பெற முடியும். இதுதான் திருவள்ளுவர் சொல்லிக் கொடுக்குற வாழ்க்கை தத்துவம். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. அறிவறிந்த ஆழ்வினைனா முயற்சி, ஆழ்வினையின்மை பழி. அந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. எந்த திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணிக்கிட்டு? உனக்கு ஊனம் இருந்தால் பிரச்சனை இல்லைடா, முயற்சி இருந்தால் வாழ்க்கையில் வெல்லலாம்னு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மகா பெரிய ஞானி திருவள்ளுவனை குறிப்பு காட்டி கொண்டு உனக்கு கண் பார்வை போனதற்கு காரணம் நீ போன ஜென்மத்திலே செய்த பாவம் என்று பேசுவார்கள் என்றால் நாம் எந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நம்ம யார் காப்பது? அது விடுங்க, இது நமக்கு தேவையில்லாது. இந்த பேர் வந்ததுனால வந்த வேணை. சிவபெருமான் இந்துக்களுக்கு காவல், ஆனால் மானுட காவல் கிடையாது. மகாவிஷ்ணு இந்துக்களுக்கு காவல், அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு காவல். இயேசுநாதர் யாருக்கு காவல்? கிறிஸ்தவர்களுக்கு காவல். என்ன இயேசுநாதர் என்ன காக்க மாட்டாரா? காக்க மாட்டாரா? நான் சிவகாசியில் 34 வருஷங்கள் வேலை பார்த்த அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோவில்னு ரெண்டு கோவில், நல்ல கோவில், தனியார் ஒரு இனத்தார் நடத்துகிற கோயில். அந்த கோயிலில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா? முகப்பில் பார்த்தீங்கன்னா கோவில் விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு எப்படி பேர்? விருதுநகர் இந்து. அதுலேயும் பாருங்க, கிறிஸ்டியன் நாடார் இருக்கான். எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணுறான் பாருங்க. விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன். நிறுத்திக்கங்க அந்த இடத்துல. இப்போ காளியம்மா யாருக்கு பாத்தியப்பட்டவோ? சிவகாசி இந்து நாடார், விருதுநகர் இந்து நாடார் போனால் நோ. சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளி அம்மன்னா, பத்ரகாளி அம்மன் சிவகாசியில் இருக்கிற இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கா. இப்போ நான் செங்குந்த முதலியார் 34 வருஷம் சிவகாசியில் வேலை பார்க்குறேன். இப்போ நான் திருநீர்லாம் பூசி குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போகிறேன். எங்கே? பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ளே, சிவகாசி பத்ரகாளி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறேன். மகனே, யாரது அம்பாளா பேசுவது? ஆமாவாப்பா. நீ எதற்காக இங்கே வந்தாய்? ஆத்தா, உன்னுடைய அருள் வேண்டும் ஆத்தா. சாரி, ஐ எம் ஹேண்டிகேப்ட். என்னை மன்னிச்சிரு மகனே. நான் சிவகாசி இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்டவள், செங்குந்த முதலியாருக்கு அருள் தர முடியாதுன்னா அது எப்படி மானுட காவலாகும்? அது மதக்காவல். நீங்கள் சொல்ற சிவனும் அல்லாவும் இயேசுவும் மதக்காவல். தனி மனிதர்கள், பெரிய பிரபலங்கள், பெரிய சினிமா நடிகர்கள் பவுன்சர் வச்சிருக்கிறாங்க. அவர் வந்தார்னா அவரை சுற்றி ஒரு 8 பேர் வருவான். எங்கே தான் சாப்பிடுவாங்களோ, எப்படித்தான் ஜீரணமாகுமோ, மொக்கையாக வர்றாங்க. அவர் அப்படி போகலை. இப்போ
அவர் போல் அவர் பின்னாடி அப்படியே பவுன்சர்ஸ், அவங்களுக்கு பேர் என்ன, பவுன்சர்ஸ். அவர் வந்துக்கிட்டு இருக்கிற 100 அடி தூரத்தில் ஏன் மேலே ஒருத்தன் அட்டாக் பண்ண வர்றான்னு வைங்க, இந்த பவுன்சர் யாராவது என்னையை காப்பாற்ற ஓடியாருவானா? அவன் காவலன் தானே, பவுன்சருங்கிறவன் காவலன் தானே. ஐயோ ஒரு பேராசிரியர், ஒரு ஆங்கில பேராசிரியர் அடிக்க போகிறார்கள் ஓடியாருவானா? வரமாட்டான். ஏன்னா ஹீ இஸ் எம்ப்ளாய்டு. அவன் ஒரு தனி மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு காவலன். அவன் மானுட காவல் கிடையாது. புரியுதா என்ன சொல்ல வரணும்? செக்யூரிட்டி, கூர்க்கா, ஒரு பெரிய பங்களாவுக்கு கூர்க்கா, அடுத்த பங்களாவில் திருடு போனால் அந்த கூர்க்கா பொறுப்பா? ஏடா 100 அடியில் இருக்கிற அந்த பங்களாவில் திருடையில் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்பானா? எந்த பங்களாவுக்கு அவன் காவலனா கூர்க்காவா உட்கார்ந்துருக்கானோ அந்த பங்களாவில் திருடு போனாதான் அந்த கூர்க்கா பொறுப்பு. அடுத்த பங்களாவில் திருடு போனால் அந்த கூர்க்கா அதற்கு பொறுப்பு கிடையாது. அப்போ பவுன்சரோ கூர்க்காவோ ஏடிஎம்மில் செக்யூரிட்டி நிற்கிறானே. இப்போ கூட இன்னைக்கு கூட இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா, திருச்சூர்லேருந்து 2-3 ஏடிஎம் அடித்து நொறுக்கிட்டு, அது ஏதோ புது டெக்னிக், கேஸ் எல்லாம் வச்சு அடிப்பாங்களாம். கேஸ் எல்லாம் வச்சு அடித்து பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ளே ஒரு சொகுசு காரை வச்சுக்கிட்டு பிரமாதமாக வந்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை நினைத்து பெருமைப்படலாம் ஐயா. நீ மலையாளத்தில் திருடிட்டு வந்தால் அவனை இங்கே ஒன்று மடக்கி பிடிச்சி சுட்டு கொன்னுருவோம்டா, எங்கள் எல்லைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்காங்க. இப்போ புரியுதா? ஒரு பவுன்சர் ஒரு மனித காவல், ஒரு செக்யூரிட்டி ஒரு மனித காவல், ஒரு கூர்க்கா ஒரு மனித காவல். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி மானுட காவல். இவர் இந்து அடிபட்டாலும் ஓடியாருவார், கிறிஸ்டியன் அடிபட்டாலும் ஓடியாருவார், இஸ்லாமியன் அடிபட்டாலும் ஓடியாருவார். ஏன் அமெரிக்காவிலேருந்து டூரிஸ்டாக விருதுநகருக்கு ஒருத்தன் அவனை பாதுகாக்கணும்னா இவர் ஓடி வருவார். ஐம் சாரி, ஹீ இஸ் அன் அமெரிக்கன், ஐ ஆம் நாட் அமெரிக்கன் போலீஸ், ஐ ஆம் தமிழ்நாடு போலீஸ். ஸ்காட்லாண்டு யார்டை விட ரொம்ப எஃபெக்டிவான போலீஸ் நாங்கள். அதனால் விருதுநகர் மாவட்ட கண்காணிப்பாளர்னால் விருதுநகரில் இருக்கிற எவனுக்காவது ஆபத்துனா தான் காப்பாற்றுவோம். அப்படின்டா இல்லைல்ல, புரியுதுங்களா? இப்போ போலீஸ்மேன், கடவுள் என்பது மானுட காவல் இல்லை. கடவுளிலும் சிறப்பாக காவல்துறையை சார்ந்த அன்பர்கள் மானுட காவல். புரியுதுங்களா? ஆனால் இந்த மானுட காவலர்களாக இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு ஒரு சிறப்பே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பே, நான் எந்த நேரத்தில் மானுட காவல்னு அனிதா அம்மாட்ட தலைப்பு கொடுத்தனோ, உங்கள்கிட்ட தலைப்பு கொடுத்தனா மானுட காவல்னு கொடுத்தனோ, எனக்கு வரவேற்புரை சொல்கிறவர் காவல்துறைக்காரரு, முன்னிலை வைக்கிறவர் காவல்துறைக்காரரு, தலைமை தாங்கிறவர் மானுட காவல். அந்த பொருத்தமாக, அந்த தலைப்புக்கு பொருத்தமாக எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. எத்தனை சகோதரிகள், காவல்துறை சார்ந்த சகோதரிகள். இப்போ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல இல்லையா? அதுக்காக நாங்கள் தகுடு முகுடாக பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ கடவுள் என்பது மானுட காவல் இல்லை, ஆனால் காவல்துறையை சார்ந்தவர்கள் மானுட காவலர். அடுத்த ஸ்டெப்பு, காவல்துறை சார்ந்தவர்கள் மானுடத்தை காக்கிறார்கள், ஆனால் சம்பளம் வாங்கி கொண்டு காக்கிறார்கள். அது ஒரு தொழில், அது ஒரு அப்பாயின்மெண்ட். அப்படி தானே? அப்பாயின்மெண்ட் தானே? அப்பாயிண்டே பண்ணாமல், எந்த பேதாபேதமும் இல்லாமல், எந்த வேறுபாடும் இல்லாமல் இந்த மானுடத்தை காக்கிற ஒரு இயற்கை அழகு ஒன்று இருக்கிறது, ஒரு இயற்கையின் சீதனம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க வேணாம், அதை நீங்கள் பாராட்டி பேச வேணாம், அதை நீங்கள் உயர்த்தி வச்சு கொண்டாட வேணாம். கொஞ்சோண்டு கீழே வேரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா போதும். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? மரம். சகோதர சகோதரிகளே, என் பேச்சை நான் இப்படி சொல்லி அமைத்து முடிக்க நினைக்கிறேன்.
மனிதர்கள் மானுடத்தை காக்க வேண்டும் என்றால் கூட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். நான் 34 வருஷம் ஆங்கிலம் பயிற்றுவித்தேனே, அறிவை அகண்டமாக்குவதற்கா? அப்படி சொன்னால் அதை விட பெரிய பொய் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. எங்கள் கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு, உனக்கு சம்பளம் கிடையாதுப்பா, நீ அறிவை அகண்டமாக்கு அப்படின்னா தலைதறிக்க ஓடிடுவான். அப்போ நான் 34 வருஷம் கல்வி பயிற்றுவித்தேன், ஆனால் காசுக்காக. எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சம்பளம் கருதி, தவறில்லை, அதை நான் தவறுன்னு சொல்லலை, சம்பளம் கருதி வேலை பார்க்கிறார். ஆனால் எதுவும் கருதாமல் இந்த மானுடத்தை காப்பது மட்டுமே தன் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு ஓரறிவு உயிர், ஆறறிவு இல்லை, ஆறறிவு உள்ளவன் சம்பளம் எதிர்பார்க்கிறான். ஆனால் ஓரறிவு மரம் இந்த மானுடத்துக்கு காவலாக இருக்கிறது. அந்த மரத்தால் மழை வருகிறது, மழையால் உலகம் நிற்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு. இந்த உலகம் மழையினால் இருக்கிறது, அந்த மழை மரத்தினால் இருக்கிறது. இப்போ என்னோட பேச்சு என்னன்னா, மானுட காவல் என்பது மரம். அதான நம்ம இந்த புத்தக திருவிழாக்கு மோட்டோவே அதுதான், மரமும் மரமும் மரபும். இப்போ இந்த மரம் உங்களுக்கு கனி தருகிறது, மருந்து தருகிறது, குழந்தையாக இருக்கையில் தொட்டில் தருகிறது, செத்து போய்விட்டால் பாடை தருகிறது. எல்லாவற்றுக்கும் மரம் தேவைப்படுகிறது. அதனால தான் எல்லா இந்து கோயில்களிலும் ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சாங்க. ஸ்தல விருட்சம்னு ஒன்று வச்சாலாவது இவனுங்க வெட்ட மாட்டானுங்கன்னு நம்பி வச்சாங்க. அதையும் வெட்டுறான் நம்மாள். இந்த மரம் மானுடத்தை காப்பதற்காக இறைவன் இந்த உலகுக்கு அனுப்பி வைத்த சீதனம்.